நமது நாட்டின் முதுகெலும்பாக கூறப்படுவது விவசாயம். ஆனால் அந்த தொழிலை செய்ய மனமின்றி பலரும் வேறு தொழிலுக்கு மாறி வருகிறார்கள். அதனால் முதுகெலும்பு இல்லாதவர்களாய் நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம். 1000 சோதனைகளை கடந்தும் இன்னும் சில விவசாயிகள் வியர்வையை சிந்திக் கொண்டிருப்பதால் தான் நாம் பசியின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு விவசாயி தான் தமிழகத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். டெல்லியில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் மோடியின் சிரம் சாய்ந்து வணக்கத்தை பெற்ற பூங்கோதை தான் இன்று உலக விவசாயிகளிடம் பரவலாய் பேசப்படுகிறார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் 60 வயது பூங்கோதை. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு தன் கணவர் முருகன் இறந்த நிலையில் தன் மகனுடன் சேர்ந்து தனக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தில் விவசாயத்தை விடாப்பிடியை தொடர்ந்தார். 2014-15 தனது 1 ஹெக்டேர் நிலத்தில் மக்காச்சோளம் பயிரிட்டார். சிறப்பான விவசாய பணியால் 14.4 டன் அறுவடையையும் பெற்றார். 1 ஹெக்டேரில் 4 முதல் 10 டன் மட்டுமே மக்காச்சோளம் சாகுபடி செய்ய முடியும் என்ற விதியை உடைத்து 14 டன்களுக்கு மேல் அறுவடை செய்து காட்டிய பூங்கோதையின் உழைப்புக்கு இந்திய அரசு மகுடம் சூட்டியது. காடு பயிர் பண்ணினதுலேருந்து போன வருஷத்தில் நான் ஏரி மண் 6 ஏக்கர் டிப்பர் அடித்தேங்க சார். திரும்ப மாட்டு கெடை 3 நாள் போட்டதுனால திரும்ப உரம் போட்டு சட்டி கலப்பு விட்டு ஓட்டி பயிர் பண்ணுங்க சார். அதனால் எனக்கு வெள்ளாமை 51 மூட்டை போன வருஷம் சாப்பிட்டது. தமிழகத்தின் சிறந்த விவசாயியாக பூங்கோதை தேர்வு செய்யப்பட்டார். மார்ச் மாதம் 19ஆம் தேதி டெல்லி வந்த அவர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் நடந்த விருது வழங்கும் விழாவில் பிரதமர் மோடி கையால் கிருஷி கர்மன் விருதை பெற்றார். முன்னதாக விருது வாங்கும் முன்பாக பிரதமர் மோடி காலில் விழுந்து பூங்கோதை வணங்கினார். அதனை தாமதமாக கவனித்த மோடி உடனடியாக அவரை உயர்த்தி அவரது பாதம் பணிந்து தனது சிரம் சாய்த்து பூங்கோதையை வணங்கி விவசாயியின் சிறப்பை அனைவர் முன்னிலையிலும் வெளிக்காட்டினார். பிரதமரின் இந்த மரியாதையை சற்றும் எதிர்பார்க்காத பூங்கோதை இன்ப அதிர்ச்சியில் உறைந்தார். அம்மா காடு வாங்கி இது பண்ணி சோளம் பண்ணி இது பண்ணதால எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணேன். நான் என் கை கொஞ்சம் ஊனம், என் கால் கொஞ்சம் ஊனம், ஒரு கை ஒரு கால் வராது. எங்கள் அம்மா கூட ஏதோ ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சேன். அக்ரி இப்போ பார்த்தாங்க, காட்டை பார்த்தாங்க, மண் சோதனை பண்ணி பார்த்தாங்க. சோளம் அவங்க என்னென்ன செய்ய சொன்னாங்க கொண்டு செஞ்சோம். செஞ்சதால் இது நரேந்திர மோடி இருந்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தால் அக்ரி ஹெல்ப் பண்ணாப்புல. ஹெல்ப் பண்ணி அம்மாவை கொண்டு போனாங்க. அம்மாவை கொண்டு போய் நல்லபடியாக ஒரு வாரம் வச்சுருந்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சாங்க. அக்ரி மூலயமா இது எங்கள் அம்மாவுக்கு நல்லா கிடைச்சது. அது வரையும் நான் சந்தோஷப்படுறேன். ஒரு புறம் விருது, மற்றொரு புறம் பரிசு தொகை 2 லட்சம் ரூபாய். அது எல்லாவற்றையும் விட முக்கியமாக பிரதமர் அளித்த மரியாதை. இவை அனைத்தையும் சுமந்து கொண்டு மார்ச் 21ஆம் தேதி இரவு கிராமத்திற்கு திரும்பிய பூங்கோதைக்கு ஊரார் அளித்த உற்சாக வரவேற்பு அவரை நெகிழ செய்தது. அங்கே பார்க்க போகணும், இது டெல்லிக்கு ஒன்று வர சொல்லியிருக்காங்க மோடி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் என்னை வர சொன்னாங்க சார். நான் போனதுக்கு அன்னாடி போய் ஒரு வாரம் ஆகுது. போய் அங்கே இருந்தேன். எல்லாம் செஞ்சாங்க. அவங்க இது மாதிரி என்னென்னு கேட்டாங்க. இது மாதிரி செஞ்சேன், பயிர் ஏற்றணும் சார். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயசுலேயும் நம்ம பார்க்க வந்தோமே, ஒரு பார்த்தோமே அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம். என்ன பண்ணாங்க, மேடைக்கு வந்தாங்க. போனேன், அவர் கால் விழுந்து கும்பிட்டேன். கும்பிட்டு அவர் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அவரும் நன்றி சொல்லி கும்பிட்டாரு. வேளாண் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றினாலே விவசாயத்தில் சாதிக்கலாம் என்று கூறும் பூங்கோதை, படிப்பறிவு இல்லாத தனக்கு பிரதமரிடம் விருது வாங்கும் வாய்ப்பு அப்படித்தான் கிடைத்தது என்று நெகிழ்ந்துதான் போனார். விவசாயத்தை இழிவாய் நோக்கும் இன்றைய இளைஞர் சமுதாயமே, விவசாயிகளுக்கு கிடைக்கும் இது போன்ற பெருமைகளை பார்த்தாவது விவசாய புரட்சிக்கு வரட்டும். கம்ப்யூட்டரும் கல்லாவும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி சேரும் சகதியும் பல உயிரை வாழ வைக்கும் என்பதை உணருங்கள். பூங்கோதை போலவே நீங்களும் போற்றப்படுவீர்கள்.